நண்பர்களே, இன்னைக்கு எபிசோட்ல தென்றல் எப்படி தன்னோட மாமியார் பிளான் எல்லாம் உடைச்சு மேடையில மாசா நின்னாங்க தெரியுமா? கேட்டா நீங்களே ஆடிப்போயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பூகம்பமே இன்னைக்கு எபிசோட்ல வெடிச்சிருக்கு. கதை ஆரம்பத்துல தென்றல் மற்றும் வருண் இடையே நடக்கும் ஒரு அழகான அதே சமயம் ரொம்ப இமோஷனலான காட்சியில தொடங்குது. வருண் அவசரமா கிளம்பிட்டு இருக்கும்போது அவனோட சட்டையில பட்டன் பிஞ்சு போயிருக்கு. தென்றல் ரொம்ப அன்பா பக்கத்துல வந்து அந்த பட்டனை தைச்சு விடுறாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு ஆழமான காதல் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமா ஒரு பெரிய மனக்கசப்பு இருக்கு. தென்றல் ரொம்ப மென்மையான பொண்ணு, ஆனா அதே சமயம் ரொம்ப தைரியமானவ. அவ வருண் கிட்ட நாம ஏன் இப்படி அடிமையா இருக்கணும், நமக்குன்னு ஒரு உரிமை இல்லையா அத்தை, கலா கிட்ட போய் நமக்கு தேவையானதை கேட்க வேண்டியதுதானே அப்படின்னு ரொம்ப இமோஷனலா கேக்குறாங்க. வருண் எப்பவும் தென்றல் மேல உசுரையே வெச்சிருப்பான், ஆனா குடும்ப பிரச்சனைகள்னு வரும்போது அவனுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும். அதனால அவன் கோபப்பட்டுட்டு நான் யார்கிட்டயும் போய் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். தென்றல் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருக்கு. அடுத்த காட்சியில தென்றல் தன்னோட தோழி நர்மதா கிட்ட ரொம்ப கவலையா பேசிட்டு இருக்காங்க. தென்றல் எப்படியாவது தன் சொந்த கால்ல நிக்கணும்னு தனியா ஒரு மாவு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு மாவு அரைக்க ஒரு பெரிய கிரைண்டர் வேணும், அதை வாங்க கையில காசு இல்ல. நர்மதா உடனே ஒரு சூப்பர் ஐடியா சொல்றாங்க. அதாவது அவங்க மாமியார் கலா ஏரியாவுல இருக்க 100 பெண்களுக்கு இலவசமா கிரைண்டர் கொடுக்கிற ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தென்றல் மனசுல ஒரு பயங்கரமான திட்டம் உருவாகுது. தென்றல் கொஞ்சம் கூட பயப்படாம நானும் அந்த விழாவுக்கு போய் இலவச கிரைண்டர் வாங்க போறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப பரபரப்பான கட்டம் அந்த விழா மேடையில தான் நடக்குது. கலா ரொம்ப பந்தாவா அமைச்சர் பக்கத்துல நின்னுட்டு இலவச கிரைண்டர்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல அப்படி ஒரு கர்வம். அந்த நேரத்துல நம்ம வருண் தென்றலை கூட்டிக்கிட்டு நேரா அந்த விழா நடக்குற இடத்துக்கு வரான். தென்றல் எல்லார் கூடயும் வரிசையில நிக்கிறதை பார்த்த கலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவங்க முகம் அப்படியே இருண்டு போகுது. என் மருமகள் எப்படி இங்க வந்தா அப்படிங்கிற அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இதுலதான் இன்னைக்கு எபிசோடின் மிக பெரிய ட்விஸ்ட் இருக்கு. தென்றல் ரொம்ப அமைதியா வரிசையில போய் நின்னு கிரைண்டர் வாங்குனது மட்டும் இல்லாம தைரியமா மேடை ஏறி மைக்கை பிடிச்சு எல்லார் முன்னாடியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தன்னோட பெயர் தென்றல் என்றும் தான் கலாவோட மருமகள் என்றும் எல்லார் முன்னாடியும் பெருமையா சொல்றாங்க. அது மட்டுமில்லாம தான் புதிதா மாவு வியாபாரம் ஆரம்பிக்க போவதாகவும் இந்த இலவச கிரைண்டர் தனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்றும் தென்றல் ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. அமைச்சர் முன்னாடி கலா நிக்கிறதுனால அவங்களால தென்றலை தடுக்கவோ திட்டவோ முடியல. கலாவுக்கு அப்படியே கை கால் எல்லாம் நடுங்கி அவமானம் தாங்க முடியாம தவிக்கிறாங்க. வருண் தென்றலோட இந்த தைரியத்தை பார்த்து ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் அவளை நினைத்து பெருமையாகவும் நிற்கிறான். எபிசோட் கடைசியில தென்றல் ரொம்ப சந்தோஷமா அந்த கிரைண்டரை வீட்டுக்கு கொண்டு வந்து மாவு அரைச்சு பாக்கெட் போட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு கொண்டு போய் விற்க கொடுக்குறாங்க. அந்த கடைக்காரர் முதல்ல யோசிச்சாலும் அப்புறம் மாவு வித்தாதான் காசு தருவேன்னு சொல்றாரு. தென்றல் தன்னோட உழைப்பு மேல முழு நம்பிக்கை வச்சு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா வராங்க. இப்படித்தான் இன்னைக்கு எபிசோட் ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு யோசிச்சா செம கியூரியாசிட்டியா இருக்கு. தென்றலோட மாவு பிசினஸ் சூப்பரா ஓடி அவங்க தன்னோட சொந்த உழைப்புல பெரிய ஆளாகுவாங்களா, இல்ல மேடையில நடந்த அவமானத்துக்கு பழிவாங்க கலா மாமியார் தென்றலுக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு கொடூரமான சதி திட்டம் போட போறாங்க? குடும்பத்துக்குள்ள வரப்போற இந்த பெரிய புயலை வருண் எப்படி சமாளிக்க போறான்? அவன் தென்றலுக்கு முழு சப்போர்ட்டா இருப்பானா, இல்ல குடும்பத்துக்காக மறுபடியும் அவளை தடுத்து நிறுத்துவானா அப்படின்னு பல சுவாரஸ்யமான எதிர்பார்ப்புகளோட அடுத்த எபிசோட் இருக்க போகுது.